இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஐயா, திருவிழா நடந்த அன்னைக்கு ராத்திரி நாங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தோங்க ஐயா. காலையில எழுந்து பார்க்கும்போது சாமி கழுத்துல இருந்த தாலி காணாம போயிடுச்சுங்க ஐயா. தாலியை காணுமா? என்னையா சொல்றீங்க? சாமி கழுத்துல இருந்த தாலி காணுமா? எந்த படுபாவி எடுத்திருப்பான் அத? கோவில்ல திருடுறதுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் எப்படிதான் மனசு வருதோ? ஐயோ, அதுவும் கோவில்ல தாலியை திருட்டி இருக்கானுங்க. இவனுங்களாம் நல்லா இருப்பானுங்களா? இவனுங்களுக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்களா இருக்குதானே? அவனுங்க குடும்பம் நல்லா இருக்குமா? சரிம்மா, சரி. அதே பேசிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? நாம பேசுறதெல்லாம் என்ன அந்த திருடன் காதுல விழவா போகுது? முதல்ல அந்த தாலியை எப்படி கண்டுபிடிக்கிறது தானே யோசிக்கணும். திருநவனை பத்தி ஏதாவது ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட? இல்லைங்கய்யா, ஒரு ஆதாரமும் இல்லைங்கய்யா. ஓ, எல்லாரும் சாமி கும்பிடதாங்க ஐயா வந்தாங்க. யார் மேல சந்தேகப்படுறதுனே தெரியலங்கய்யா. தாலி எப்படி காணாம போச்சுன்னே தெரியலங்கய்யா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தான், ஆனா அதை நம்ம ஊருக்கு அசிங்கம் நினைச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. தாலி முதல் நாள் காணாம போச்சா இல்ல ரெண்டாவது நாள் திருவிழால காணாம போச்சா? ஐயா, முதல் நாள் அபிஷேகத்தை அப்பெல்லாம் தாலி இருந்ததுங்க ஐயா. ரெண்டாவது நாள் அபிஷேகம் பண்ணும்போது தாலி காணாம போயிடுச்சுங்க ஐயா. அப்புறம் நம்ம கோயில் முழுக்க சிசிடிவி கேமரா இருக்குல்ல? ஆமாங்கய்யா. கேமரால இருக்க வீடியோ எல்லாம் எடுங்க. அத பார்த்தோம்னா தாலியை யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சு போயிடும் நமக்கு.